ஸோ ஒரு அல்லா ஜான்ஃபர் இன்க்ரீஸ் ஆகுது யோசிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு டீம். ஏன்னா அன்கேப்டுல கேப்டு இப்போ ஆப்கானிஸ்தானுக்கு கரண்ட்டாக நல்லா விளையாடிட்டு இருக்காரு. அதனால தான் இந்த பிளேயரை நான் வந்து ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா லாஸ்ட்டாக நான் மேட்ச் பார்த்தேன். ஐ திங்க் பங்களாதேஷ் கூடயா ஸ்ரீலங்கா கூடயா தெரியல, நல்லா ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போட்டார். நல்லாவே நல்லா டேர்ன் ஆகி நல்லா ஸ்டெம்ப் நிறைய போல்டு எடுத்தார். கிட்டத்தட்ட ஒரு 6 விக்கெட் எடுத்தார். 8 ரன்னு கொடுத்து 6 விக்கெட் எடுத்தார் ஒரு மேட்ச்சில். அதனால தான் இந்த ஆப்ஷனில் நல்லாவே அவர் போகிறார். நீங்கள் சொன்ன பெங்களூரு ரொம்ப நேரமாக போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்கள்ட்ட ஸ்பின்னர் ஒருத்தர் கண்டிப்பா தேவை. பெங்களூருக்கு ஒரு ஸ்பின்னர் கண்டிப்பா தேவை. இன்னொன்று வெறும் பாருங்க, அங்க பாருங்க, ஒரு பெஸ்ட் பாத்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்து 12 ரன்னு தான் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து எக்கனாமி பாருங்க, ரொம்ப நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி வெறும் 5.7 தான். ஸோ 5.7 இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் T20 லீக்ல எக்கனாமி இவ்வளோ கம்மியாக வச்சிருக்கிறது கொஞ்சம் ஒரு நல்ல விஷயம். தான் நல்ல ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 3.20 கோடிக்கு போறாரா இல்லாட்டி இப்போ மும்பை வந்திருக்காங்க. மும்பையும் குஜராத்தும் போயிட்டு இருக்காங்க. மும்பையும் கொல்கட்டாவும் போயிட்டு இருக்காங்க இப்போ கரண்டா. போறாரா கொல்கத்தா போறா? பெங்களூரு பின் வாங்கிட்டாங்க. மும்பை போக போறாரா கொல்கத்தா போக போறாரா அப்படிங்கிறதுக்கான போட்டி போயிட்டு இருக்கு. 3,60,00,000 வரைக்கும் அவருடைய தொகை வந்திருக்கு. போட்டி தொடர்ந்துகிட்டே இருக்கு. நம்ம கொல்கத்தா பார்க்குறோம் 8 கோடி இருக்கு, 8.55 கோடி இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் கிட்ட 15,85,00,000 ரூபாய் இருக்கு. அப்போ மும்பை இந்தியன்ஸ் அந்த ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு அதிகமா இருக்கு. கண்டிப்பா மும்பை கண்டிப்பா போவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஃபுல்லாவே இந்தியன் பிளேயர்ஸ் தான். இப்போ கரண்டா எல்லாமே நிறைய இந்தியன் பிளேயர்ஸ் வச்சிருக்கனால, இப்போ ஃபாரின் பிளேயர்ஸ் அவங்களுக்கு கம்மியா இருக்கிறனால ஃபாரின் பிளேயரா கண்டிப்பா இவர் நல்ல ஒரு ஸ்பின். ஏன்னா சில டீம் இப்போ சென்னை மாதிரி ஒரு டஃப்பான டீம் கூட. ஆமா, கேகேஆருக்கு என்ன ஏன் பர்ஸ் இவ்வளோ காலி ஆச்சு அப்படின்னா, வெங்கடேஷ் ஐயரை நேற்று 23.75 கோடி ரூபாய்க்கு எடுத்தது இப்போ கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளால இப்போ, ஏன்னா அவங்களுக்கு லிவி சொன்ன மாதிரி ஸ்பின்னர் இல்லை கொல்கத்தாக்கு. பெரிய இது ரஷீத் கான் மாதிரி பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பின்னர் இருக்கும்போது நல்ல, அதாவது பாருங்க, பேஸ் ப்ரைஸ் 75 லட்சம் ரூபாய், அதாவது 1 கோடி கூட கிடையாது. அப்படி ஒரு பேஸ் பிரைஸ்ல இருந்து 4 கோடி ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் ஐபிஎல் இவருக்கு. ஆக்சுவலா இதான் ஃபர்ஸ்ட் ஐபிஎல்ல ஒருத்தர் 4 வெங்கடேஷ் ஐயர் அதுக்கு முன்னாடி அங்கதானே இருந்தாரு பிரவீன். ஆக்சுவலா 23.75 கோடி ரூபாய்க்கு வெங்கடேஷ் ஐயர் என்ன அப்படின்னா, அந்த லாஸ்ட் டைம் அவர் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணார். அதனாலதான் அவங்க வந்து ஃபைனல்ல வந்து ரொம்ப கம்மியான தொகையில தொடங்கிச்சு. அவருடைய ஏல தொகை 75 லட்சத்தில் தொடங்கி இருக்கு. இப்போ 4.40 கோடி கிட்ட வந்திருக்கு. இப்போ லிவி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காரு, அவருடைய விளையாட்டை பார்த்துட்டு இருக்காரு. அவர் கரெக்டா சொல்றாரு. கரெக்ட். இல்லைன்னா இவ்வளோ காம்படிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. யாருன்னே தெரியல, பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னா வரது. இன்னொன்று, இப்போ ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடக்கூடிய ரொம்ப ஃபியூ பிளேயர்ஸ் தான் இங்க இருக்கிறாங்க. எக்கனாமி சொன்ன மாதிரி 5.7ல இருக்கு அப்படிங்கிறது பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வருண் சக்கரவர்த்தி, தீபக் சாரு, இவங்க எல்லாமே இதே தான். அதான் ரிஸ்ட் ஸ்பின்னர் சொல்லுவாங்க. ரிஸ்ட் ஸ்பின்னர் அப்படின்னு சொன்னா சர்க்குன்னு வந்துடும் பால், நீங்க ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ரிஸ்க்ல போடக்கூடியவங்க. கொல்கத்தாவா? எனக்கு தெரிஞ்சு கொல்கட்டா போவாங்க. அவங்க கோடி வந்து, ஆனா கொல்கட்டாவோட அமௌண்ட்டும் கம்மியா தான் இருக்கு. 8 கோடி ரூபாய்ல இவனுக்கு 5 கோடி ரூபாய் போச்சு அப்படின்னு சொன்னா மும்பைக்கு தான் போவாங்க பிரவீன். ஏன்னா கொல்கத்தா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க, கன்னத்துல கை வச்சுட்டாரு. அதனால மும்பைக்கு தான் வாய்ப்பு இருக்கு. முடிச்சிட்டாங்க. மும்பைக்கு தான் ஸ்பின்னர். கொல்கத்தா அதுக்கப்புறம் பேசல. மும்பை தான் ஃபைனல் பண்ணியிருக்காங்க. 4.80 ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு தொடர்ச்சி அவர் விளையாட்டை பார்க்க லிவி சொல்லியிருக்காரு. அவர் நல்லா விளையாடக்கூடியவர், அவருடைய விளையாட்டை நான் தொடர்ந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அதை கணக்கு பண்ணி கரெக்டாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மும்பை இந்தியன். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மும்பை இந்தியன் 4.80 கோடி. 4 செம பிரைஸுங்க. ஒரு ஜாக்பாட் தான் ஆக்சுவலா. ஜாக்பாட் பிரைஸ் 4.8ல அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க பாருங்க. மும்பை எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க பாருங்க அவர் எடுத்ததில். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஃபாஸ்ட் பவுலிங்கில் பும்ராவும் போல்ட்டும் தன்னுடைய வேலையை செஞ்சிருவாங்க. மீதி இருக்கிற அந்த 3 பிளேயரை நம்பி தான் மும்பை வந்து தன்னுடைய போலிங் அட்டாக். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பாண்டியா 4 ஓவர் போடுவார். அவர் 4 ஓவர் போடும்போது 40-45 ரன் கொடுப்பாரு. அல்லா ஹசன் பார் 4.80 கோடி ரூபாய்க்கு மும்பை இந்தியன்ஸ் எடுத்திருக்காங்க. ரொம்ப 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 தீவிரமாக பேசிட்டு இருந்தாங்க. அவர் ரொம்ப சிறப்பாக விளையாடக்கூடிய நபர். அவர் எப்படியாவது எடுத்தாகணுன்ற ஒரு முனைப்போடு மும்பை இந்தியன்ஸ்
ஏலத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க தொகையை. கடைசியா 4 கோடியே 80 லட்சம் ரூபாய்க்கு அல்லா கசன்பார் அவரை பிக் பண்ணியிருக்காங்க மும்பை இந்தியன்.